போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் மற்றும் அதிலிருந்து மீட்கப்பட்ட இளைஞர்களை சமூகத்துடன் மீள இணைப்பது தொடர்பான உளவளத் துணை பயிற்சி பட்டறை ஒன்று புனர்வாழ்வு பணியகத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் எம். பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் மாவட்ட செயலகத்தின் சமுதாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமூக சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடும் இளைஞர்களை ஆரம்ப நிலையிலேயே எவ்வாறு அடையாளம் காண்பது, அவர்களுக்கு உளவள ஆதரவை வழங்குவது மற்றும் சமூகத்துடன் மீள இணைப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் கலந்து கொண்ட புனர்வாழ்வு பணியகத்தின் ஆணையாளர் பிரிகேடியர் எம். எஸ். அமித், நாட்டில் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன, போதைப் பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்கள் எவ்வாறு மீட்கப்படுகின்றனர், அவர்களின் சமூக மீளிணைப்புக்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்கள் மற்றும் அதற்காக ஒதுக்கப்படும் நிதி தொடர்பிலும் விரிவாக விளக்கமளித்தார். புனர்வாழ்வு நிலையங்களிலே, அது கந்தக்காடாக இருக்கலாம் அல்லது வவுனியாவாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய இந்த புனர்வாழ்வு நிலையங்களிலே அனுமதிக்கப்படுபவர்கள் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பிரகாரம், நீதிமன்ற செயற்பாடுகளின் பிரகாரம் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து இந்த புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும், அவ்வாறு புனர்வாழ்வு நிலையங்களிலே வருபவர்களிலே பெருமளவானவர்கள் 190% மேற்பட்டவர்கள் இந்த போதைப் பொருள் அடிமையானவர்கள் என்றும் அவருடைய புள்ளி விவரங்கள் அங்கே வழிகாட்டி நிற்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த வடக்கு மாகாணம் அல்லது அந்த தமிழர்களுடைய விகிதாசார பரம்பரை நாங்கள் அவரிடத்திலே அறிந்து கொண்ட போது கிட்டத்தட்ட 13 முதல் 15 வரை வீதமானவர்கள் தமிழர்களாக அங்கே அந்த புனர்வாழ்வு நிலையங்களிலே புனர்வாழ்வு பெறுபவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த வடக்கு மாகாணத்தினுடைய அல்லது இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய இந்த போதைப் பொருளற்ற நிலைமையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுமேற்கு ஜனாதிபதி அவர்களுடைய அழகான வாழ்க்கை போதைப் பொருளற்ற தேசம் என்று சொல்லுகின்ற ரட்டம் எக்கட்ட என்ற நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். அதுமேற்கு ஜனாதிபதி அவர்களுடைய பங்கேற்றுடன் அந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்திலே 2 விடயங்களிலே நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, முதலாவதாக இந்த போதைப் பொருளற்ற அல்லது அதனை பாவனையில் இருந்து எங்களுடைய இளைய சமுதாயத்தை நாங்கள் விழிப்புணர்வடைய செய்து அவர்களை அதனை பாவிப்பதனை தடை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது, அவ்வாறு பாதிப்படைந்து புனர்வாழ்வுக்கு சென்று புனர்வாழ்வு பெற்று மீள திரும்பியவர்களை சரியான முறையிலே ஆற்றுப்படுத்த வேண்டிய செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த 2 விடயம் சார்ந்த பொறுப்புகளும் எங்களுடைய சமூகத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன.